இப்போ வந்து பல்மினரி ஈசினோஃபிலிக் டிஸார்டரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து கம்பேரேட்டிவில் வந்து ட்ராபிக்கல் பல்மினரி ஈசினோஃபிலியா இது வந்து ஒரு சிஸ்டமிக் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆஃப் தி மைக்ரோஃபிலேரியானால் வரக்கூடியது. உச்சரேரியா பான்கிராஃப்டி அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து வெக்டார்னால் வரக்கூடியது. இது வந்து லார்வா வந்து வந்து பாடியில் போய் அதுக்கப்புறம் லங்ஸில் போய் ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து நடக்கிறதுனால ஒரு ட்ராப்டு லங் அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நடக்குது. இப்போ கிளினிக்கல் ப்ரெசன்டேஷனில் வந்து நாக்டோரனல் பெராக்சிமல் காஃப் வந்து இருக்கும், வெயிட் லாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லோ கிரேட் ஃபீவர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்வீசிங் அண்டு கிராக்கிள்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே நாக்டர்னல் இருக்கக்கூடியது. ஏசிஇயில் வந்து ஏசிஇ வந்து 30 இருக்கும். ஈசினோஃபிலியா லெவல் வந்து 33,000 வந்து ஈசினோஃபிலிக்காக வந்து இருக்கும். தென் வந்து சீரம் ஐஜிஇ ஆன்டிபாடி பார்ப்பாங்க. சீரம் ஐஜிஇ ஆன்டிபாடி பாசிட்டிவ் ஆன்டிபாடி பார்ப்பாங்க. பெரிஃபரல் பிளட் ஸ்மியர் வந்து எதில் இருக்குன்னா 3,000 நியூலிட்டர் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் ஆன்டி ஃபெப்ரிலேஷன் டெக்டர் வந்து இருக்கும். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ரெட்டிகுலோ நோடுலர் அதுக்கப்புறம் வந்து ஒப்பாசிட்டி வந்து இருக்குது. மிலியரி மோட்டிங் வந்து இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ஈசினோஃபிலிக் ட்ரீட்மெண்ட் வந்து டை எத்தில் அதுக்கப்புறம் வந்து கார்பமசிபின் டிசிஇ வந்து டை எத்தில் கார்பமசிபின் கொடுக்குறாங்க. 4 to 6 mg per kg 14 to 21 days ஆன்டி இம்யூனோ அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேட்ரி வந்து பல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. காம்ப்ளிகேஷனில் வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஃபைப்ரோசிஸ் அதுக்கப்புறம் கோர் பல்மினோலே வந்து கொடுக்குறாங்க. கோர் பல்மினோலே இருக்குது. தென் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ரெட்டிகுலோ நோடுலர் அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டியோஆஸ்டைட்டிஸ்ன்னு இருக்குது. இதெல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னென்னா அலர்ஜிக் பிராங்கியக்டர் அதுக்கப்புறம் வந்து பிராங்கியோ பல்மினரி ஆஸ்பெர்ஜிலஸ் அதுக்கப்புறம் வந்து ஏபிஜிபி அலர்ஜிக் இது வந்து என்ன குரோனிக் அலர்ஜிக் ரியாக்ஷன் டு தி அதுக்கப்புறம் ஆஸ்பெஸ்டோஸ்னால வரக்கூடியது. தென் இன்ஹேல்டு டு தி அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பெர்ஜிலஸ் அதுக்கப்புறம் ஃபஞ்சினேட்டமில் வந்து ஸ்போர்ஸ் அண்ட் ஆஸ்பெர்ஜிலஸ் ஃபஞ்சினேட்டம் தான் காஸ்டேட்டிவ் ஆர்கனிசமாக இருக்குது. தென் வந்து பிராங்கியல் ஆஸ்துமாவும் வரும். தென் லீட்ஸ் டு தி ஸ்போர் வந்து ஏர்வேக்குள்ளே போய் ஒரு மியூகாய்டு அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட்டில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் பிராங்கியக்டாசிஸாக இருக்குது. ஒரு ஸ்லைட் ரிங் ஏர்வே சைன் மாதிரி இருக்கும். தென் வந்து சென்ட்ரல் பிராங்கியக்டிஸாக வந்து இருக்குது. இப்போ கிளினிக்கல் ப்ரெசன்டேஷனில் பார்த்தோன்னா வந்து மியூகாய்டு ப்ளக்கிங் இருக்குது. இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நாக்டூர்னல் அதுக்கப்புறம் வந்து காஃப் வந்து இருக்கும். இது வந்து மியூகாய்டு காஃப் வந்து இருக்குது. ஒரு காஃப் வந்து ப்ரொடக்டிவ் அதுக்கப்புறம் வந்து காப்பியர் மியூக்கோஸாக இருக்கும். நாக்டூர்னல் அண்டு அதுக்கப்புறம் வீசர் இருக்கும். டெஸ்னியா இருக்குது. இதெல்லாம் வந்து கிரேடாக வந்து படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் இருக்கும், ஃபீவர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து பெரிஃபரல் பிளட் ஸ்மியர் வந்து ஏஇசி வந்து எப்படின்னா ஈசினோஃபிலிக் வந்து 1000 மைக்ரோலிட்டர் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஐஜி சீரம் லெவலும் வந்து இன்க்ரீஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சீரம் ஐஜி லெவல் வந்து அதுக்கப்புறம் கிரேட்டராக இருக்குது. ஆம்பிசிலின் ஸ்கின் டெஸ்ட்டு ஆஸ்பெர்ஜிலஸ் ஸ்கின் டெஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்பூட்டம் கல்ச்சர் பண்ணி பார்ப்பாங்க. பெரிஃபரல் இன்ஃபில்ட்ரேஷன் ஏபிபிஏ அதுக்கப்புறம் வந்து சிடியில் வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்ம் குளுக்கோகார்டிகைட் கொடுப்பாங்க. இதில் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் டை எத்தில் கார்பமசிபின் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் இன்ஹேல்டு அதுக்கப்புறம் வந்து பிராங்கோ டைலேஷன் அதுக்கப்புறம் ஆன்டிஃபங்கல் வந்து கொடுப்பாங்க. பில்ஸ் வந்து 14 டேஸ்க்கு வந்து குளுக்கோகார்டிகைட் இது எல்லாமே கொடுக்குறாங்க. காம்ப்ளிகேஷன் பார்த்தோம்னா சென்ட்ரல் பிராங்கியக்டாசிஸ், பல்மினரி ஃபைப்ரோசிஸ், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து என்னதான் இருக்குன்னா இதுதான் வந்து ஈசினோஃபிலிக் டிஸார்டராக இருக்குது.